தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மாகாண சபைகளுக்கான காணி அதிகாரம். இந்த நாட்களில் அரசியல்வாதிகள் மத்தியில் உள்ள பிரசித்தமான தலைப்பு இது. இருப்பினும் 5 தலைமுறைகளின் பின்னர் காணிகள் இல்லாது போன சிலரை அண்மையில் நாம் சந்தித்தோம். நுவரெலிய குதிரை பந்தய திடலின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக ஆங்கிலேயரினால் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிலரின் சந்ததியினரே இவர்கள். குதிரை பந்தய திடலுக்கு சொந்தமான அதனை அண்மைத்துள்ள காணியொன்றிலேயே இவர்கள் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வருகின்றார்கள். 1902, 10, 15, 17 குதிரை வச்சு ரேஸ் வச்சு நடத்திருக்காங்க. இப்போ அந்த நேரம் தாத்தா வந்து பாராட்டிருக்கா. அந்த அவருக்கு கொடுத்துருக்க கனடாவில் வந்து இன்சூரன்ஸு 20-25 வருஷத்துக்கு முன்னால் இந்த ரேஸ் கோர்ஸை வந்து நாங்கள் இருக்க குடியிருப்பெல்லாம் சேர்த்து விளையாட்டுத்துறை அமைச்சில் எடுத்துட்டாங்க. எடுத்து இதை வந்து கிரவுண்ட் அடிக்க போகிறோம்னா அப்போ நாங்களும் பெருமைப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம். இந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சால் நம்மளும் அபிவிருத்தி தானே. நம்மளோட தாய் நாடு, நம்ம பிறந்த நாடு. நாங்கள் அதுக்கு விரோதம் இல்லை. வீடெல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்கு நஷ்டேடு மாதிரிக்கு அந்த வீடுகளை மட்டும் கட்டி கொடுத்தா நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு பொய்க்கு கொண்டு போயிட்டு காமிப்பாங்க. தேர்தல் காலத்தில் வந்து இந்த அங்கே ஒரு நிலத்தை இங்கே ஒரு காணியை காமிப்பாங்க. இந்த இதை உங்களுக்கு திட்டத்தில் கட்டித்தரோம்னு 25 வருஷமா ஏமாற்றி இது வரைக்கும் எந்த விதமான காணியும் இல்லை. இந்த காணியில் தற்போது 58 குடும்பங்கள் தங்கியுள்ளனர். மழை நாட்களில் வீடுகளுக்கு அருகில் உள்ள கால்வாய் பெருக்கெடுப்பதாக இந்த மக்கள் சுட்டி காட்டுகின்றனர். இந்த பிள்ளைங்க படிப்புக்கு சரியான கஷ்டமா இருக்கு. கரண்ட் வெளிச்சம் இல்லை. ஞாபகம் வச்சு குப்புலாங்க வச்சுக்கிட்டு தான் படிக்கிடுங்க. எங்களுக்கு தயவு செய்து நீங்கள் உங்கள் புண்ணியத்தில் எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. சத்த கேட்க கொள்ள மட்டும் வராங்க எல்லாரும். நாங்கள் எப்படியாச்சும் வீடு வாசல் சர்க்காட்டி தரோம்னு சொல்கிறாங்க. எந்த விதமான உதவியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ரோட்டில் நடக்க இயலாது, ஸ்கூலுக்கு போக இயலாது. பிள்ளைங்களுக்கு சரியான சகதியாக இருக்குது. ரோட்டில் கால் வச்சு போக இயலாது. இந்த காணியில் நிரந்தர வீடுகளை அமைக்கவோ தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த வீடுகளை புனரமைக்கவோ இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. தண்ணி வந்தோடனே வெள்ள அடிச்சோடனே சாப்பாடு கொடுத்து அது வேலை இல்லை. எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கேட்கிறோம். நாட்டின் எதிர்காலம் சிறுவர்கள் என்பார்கள். இருப்பினும் 5 தலைமுறையாக இங்கு வரும் இவர்களின் பிள்ளைகளுக்காவது இந்த காணி சொந்தமாகுமா?